ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம தலாஜி குமாரோட விடாமுயற்சி படத்தை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் கைஸ், இந்த படம் அதாவது விடாமுயற்சி பாத்தீங்கன்னா சென்சர் போர்டு கிட்ட இருந்து யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. நம்ம சென்சர் போர்டு மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தலாஜி குமாரோட விடாமுயற்சி படத்தை பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்ல கைஸ், இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட்ல வெளியான பிரேக் டவுன் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இருக்க போகுது. பட் அந்த பிரேக் டவுன் படத்துல இருக்க எல்லா சீனையுமே பாத்தீங்கன்னா ஒரு இதுல வச்சிருக்க மாட்டாங்க. இந்த நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி விடாமுயற்சியில பாத்தீங்கன்னா சில சீன்ஸ்ல அமைச்சிருக்காராம். அண்ட் ஆல்சோ கைஸ், இன்னொரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் அதாவது விடாமுயற்சி படத்துல பாத்தீங்கன்னா மாசான ஓப்பனிங் சீன் கிடையாது, மாசான இன்டர்வல் பிளாக் கிடையாது, அதே மாதிரி மாசான கிளைமேக்ஸ் சீனுமே எதுவும் கிடையாதான். அஜித் குமார் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு மாசான டைலாக் அதாவது நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஈவென்ட் பேஸ்ட் ஃபிலிமா தான் இருக்க போகுது. ஃபுல்லா கண்டென்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஹாலிவுட்ல வெளியான பிரேக் டவுன் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். ஹாலிவுட் படங்கள் பாக்குறவங்களுக்கு நல்லாவே புரியும் எதிர்பார்க்கிற. ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம பஞ்ச் டைலாக் தேவையில்லாம மாஸ் சீன்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த படத்துக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த படத்தோட அபிஷியல் ரீமேக்னால இவங்களும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கண்டென்ட் அதாவது ஒரு ஈவென்ட் பேஸ்ட் ஃபிலிமா தான் இந்த படம் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ஃபேன்ஸுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. பட் கிரிட்டிக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த படம் பயங்கரமான ரிவ்யூஸ் வாங்க போகுது. இருந்தாலுமே நம்ம விடாமுயற்சி படத்தோட டீம் மேக்கர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்களா, இந்த மாதிரி மாஸ் டைலாக் இந்த மாதிரி மாஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லைனாலுமே இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனீங்கன்னா கமர்ஷியல் படம் தான் தமிழ் சினிமாவில் ஓடும். பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஒரு படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸ் அந்த படத்தை போய் விரும்பி பார்க்குறாங்க. இப்போ அவங்க தேவையில்லாமல் மாஸ் சாங்கு மாஸ் ஃபைட் சீனு மாஸ் பஞ்ச் டைலாக் எதிர்பார்க்குறதே கிடையாது. ஒரு படம்னா அந்த படத்தில் கண்டென்ட் நல்லா இருக்கா இல்லையா அது மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல ஒரு சரியான சம்பவம் பண்ண போகுது கைஸ். இன்னும் 6 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக ஹைப்போட இருக்கீங்களோ அந்த ஹைப்பை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க.